இந்த 10 கடவுளோட பேரை சொல்றதே ஆபத்து. இவங்க எல்லாருமே நரகத்துல இருக்கக்கூடிய கடவுள்கள். நீங்க எந்த கடவுளை அதிகமா நம்புவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல யமன், இவர் நரகத்தோட அரசனாகவும் உயிர்களை எடுக்கக்கூடிய ஒரு அரசனாகவும் இவரோட சிரிப்புல ஏகப்பட்ட ஆன்மகள் சிக்கி செஞ்சு இறந்து போகும். ரெண்டாவது காலபைரவர், நரக வடிவம். இவரோட கோபத்தினாலதான் நரகத்துல எப்பவுமே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு நெருப்பு பூமியாவும் இருக்கு. மூணாவது நரகாசுரன், இவரை வதம் பண்ணிடுவாங்க. வதம் பண்ணவரோட ஆன்மா நரகத்துல இருக்கும். அது ரொம்ப கெட்ட ஆன்மாவா அங்கதான் இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்க பிரச்சனை, அதுக்கப்புறம் திரும்ப வரப்போக பிரச்சனை சொல்லிட்டு எல்லாத்தையுமே கணிக்க முடியும். இதுக்காக நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. அதுக்காக தான் இவங்க டீட்டெயில்ஸாக கொண்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியம் உங்கள் ஃபோட்டோ, நீங்கள் பிறந்த டேட்டு, உங்கள் கைரேகை அனுப்பி வச்சிங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும், வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வச்சுருவாங்க. அதாவது எல்லா பிரச்சனையுமே தொலைபேசி மூலியமாகவே கிளியர் பண்ணிடுவாங்க. நாலாவது தார்மநண்டி, இவங்க ஒரு பெண் கடவுள். இவங்க நரகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்க. இவங்களோட கண்ணுல இருந்து ஒரு ஆன்மா கூட தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும். அஞ்சாவது சங்காரகாளி, இவங்க நரகத்தில் இருக்க காளி வடிவமா சொல்றாங்க. இவங்க அங்க வர ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே சத்தமே இல்லாம வெட்டி சாய்ப்பாங்களாம். ஆறாவது நரகராகு, இவங்க அங்க வர ஆன்மாக்கு எல்லாத்துக்குமே சாபம் வழங்குறாங்க. அந்த சாபத்திலிருந்து அந்த ஆன்மா தப்பிக்கிறது முடியாத ஒரு காரியமா இருக்கு. ஏழாவது மாயாவி சேத்திரபாலன், இவங்க தான் அந்த நரக வாசலோட காவலனா இருக்காங்க. இவங்க மீறி யாரும் உள்ள போக முடியாது, வெளியில வரவும் முடியாது. எட்டாவது நரக விக்ரந்திரா, இவங்க மனித உருவத்தில் இருக்கிற ஒரு நரக கடவுள். ஒன்பதாவது அக்னி வேதாளம், இவங்க யார்கிட்ட எல்லாம் கதை சொல்றாங்களோ அவங்க ரொம்பவே கொடுமையான முறையில கருகி இறந்து போவாங்களாம். பத்தாவது மோஷன பைரவர், இவங்க பார்க்க ரொம்பவே அழகான கடவுளா இருப்பாங்க. ஆனா இவங்க ஆன்மாக்களுக்கு தண்டனை வழங்கக்கூடியவங்க. இவங்க தண்டனை தான் இருக்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கும்.